கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது மதுரையில் திரண்ட பிரம்மாண்ட கூட்டம் ஓட்டு ஆகுமா, விஜய் முன்னுள்ள சவால்கள் என்ன, சாத்தியங்கள் என்ன, இது குறித்து தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் திரு ஜீவசகாப்தன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், வணக்கம் பெருமாள் மணி. மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், வணக்கம் திரு மணி. திரு மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்ப எல்லாருக்குமான கேள்வின்றது, இந்த மதுரையில் திரண்ட அந்த கூட்டம் அது ஓட்டா மாறுமா அப்படின்ற விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த கூட்டம் சொல்லுகிற செய்தி அரசியல் செய்தியா நீங்க எதை பாக்குறீங்க? விஜயன், இது மதுரையில் அங்கே நேரடியாக திரண்ட கூட்டம், அதை மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களும் எத்தனை பேர் நேரடியாக அதை பார்த்தாங்க? பல கோடி பேர் பார்த்துருக்காங்க. அது உண்மையிலே விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், அது வந்து மத்திய மாநில உளவுத்துறைகளுக்கும் தெரியும். அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட்டர் பேஸ் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 lakhs என்னமோ இருக்குன்றாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சரிபாதி ஓட்டாக மாறினா கூட வந்து கஷ்டம்தான், பிரதான கட்சிகளுக்கு கஷ்டம். இப்போ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வருதுன்னா, அவர் ஒரு மாற்று சக்தியாக அவரால் திமுகவை தோற்கடிக்க முடியுமான்னா அதற்கெல்லாம் பதில் கடினம். அவர் திமுகவை தோற்கடிப்பது என்பதும் இயலாத காரியம்தான். ஆனால் அவர் என்ன டேமேஜை ரூலிங் பார்ட்டிக்கு ஏற்படுத்த போகிறாரு, ஆங்கிலத்தில் சொல்லலாம், இஸ் கோயிங் டு பிகம் அ ப்ராப்ளம், ஒரு ஹெட்டேக், ஒரு தலைவலி தான், நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான் திமுகக்கு. அவருடைய அந்த செல்வாக்கு என்பது அவர் டே ஒன்லேருந்து நம்ம சொல்கிறது தான். அவர் வந்து ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார். அவர் தடுக்கலாம் கெடுக்கலாம் மொழி, அவர் வெற்றியாளராக வர முடியாது. அதனால் இழப்பதற்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து. இந்த கூட்டம், இந்த 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 தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைதளங்களையும் பார்ப்பவர்கள், இது எல்லாமே வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா வந்து, இன்றைக்கி தமிழ்நாட்டிலோட பிரத்யேகமான சூழ்நிலை என்பது வந்து உங்களுக்கு அப்போசிஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். உங்களுக்கு கடந்த வாரம் நினைக்கிறேன் 2 இதழ்களுக்கு முன்பு ஜூனியர் வீடனில் வந்த கவர் ஸ்டோரி கோமா நிலையில் எதிர்கட்சிகள். அதுதான் உண்மை. எவ்வளவு இஷ்யூஸ் இருந்தாலும் எதிர்கட்சிகளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியல. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒருவருக்கு ஒருவர் பலமான எதிர்கட்சியாக இருந்தாங்க. எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருந்தார். பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சூழ்நிலை என்பது எதிர்கட்சி வந்து இதுவரை தமிழக வரலாறுல இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து புதியதாக ஒருவர் வரார், அவர் ஒரே நியூ ஃபேஸ், அவர் பேசுகிறாருன்னு கேட்குறாங்க. அது ஓட்டாக மாறுமான்றது அது அடுத்த கொஸ்டின். அது மொத்தமாக ஓட்டாக மாறும்னு சொல்ல முடியாது, மாறாதுன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சரிபாதி ஓட்டாக மாறினா கூட சிக்கல் தான் இவர்களுக்கு. ஆகவே இஷ்யூஸ் அவர் கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் என்றால் நிச்சயமாக வந்து ஆளும் கட்சிக்கு அது சிக்கலாகத்தான் மாறும். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ வரக்கூடிய எல்லா சர்வேஸுமே நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அதே சர்வேஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வே, இந்த கருத்து கணிப்புகளை வந்து எள்ளி நகையாகக்கூடியவர்கள், அதோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நம்பர் 1 முதலமைச்சர்னு சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டு விஜய்க்கு இருக்கக்கூடிய 20% மேலே இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி பேசும்பொழுது அது செயற்கையானது, உருவாக்கப்பட்டதுன்றாங்க. அது ஏற்புடையதில்லை. உங்களுக்கு ஒரு சர்வேல ஒரு போர்ஷனை நீங்கள் ஏற்றுப்பீங்க, இன்னொரு போர்ஷனை ஏற்றுக்க மாட்டீங்கன்றது வந்து ஏற்புடையது கிடையாது. ஸோ சுருக்கமாக சொல்கிறதுனா, அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார். கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு அவர் ஒரு தலைவலி தான், அவங்களுக்கு வந்து அது ஒரு சிக்கல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவர் ஒரு சேலஞ்சர்னு நீங்கள் சொல்ல முடியாது, பட் இல் பி அ ப்ராப்ளம். நீங்கள் சொல்கிறது மறுக்க முடியாது. திருமணி, இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது வந்து 2 ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தாங்க, அவங்க முழுவதுமாக களத்தை கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இடம்ன்றது, விஜய் வருகையில் எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால கவனக்குவியல் அவர் மீது போகுதுன்னு சொல்ல. கண்டிப்பாக அவர்கிட்ட போகுது. எதிர்கட்சிகள் அவங்களுடைய வேலையை செஞ்சுருந்தா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ மோசமான நிலைமை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் ஆணவ படுகொலைகளாக இருக்கலாம், இந்த கிட்னி ராக்கெட் எடுத்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம். அதில் வந்து இருக்கக்கூடிய 2 அம்சங்கள் வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவரே வந்து அவருடைய மருத்துவமனையை அதில் ஈடுபட்டிருப்பதாக அரசு நியமித்த குழு சொல்லுது. ஆனால் என்ன நிவாரணம் சொல்கிறாங்க, அவர்கள் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் செய்யக்கூடாது, மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யலான்றாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு கிட்னி ராக்கெட்டில் மாசு பாஷையில் சொன்னால் அது முறைகேடுன்னு வச்சுக்கோங்களேன், திருட்டுன்னு சொன்னால் அவருக்கு கோவம் வருது. அந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபட்ட ஒரு மருத்துவமனையை பூட்டி சீல் வைப்பாங்க. இது இந்தியா பூரா இருக்க நிலைமை. ஆனால் அரசு நியமித்த குழு அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள்னு சொல்லுது. அந்த குழுவும் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ATR என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த அறுவை சிகிச்சை மட்டும் செய்ய வேணாம், மற்றபடி மருத்துவமனை செயல்படலாம்னு சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயன், அதை வந்து மற்றவர்கள் பேச மறுக்கிறாங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் குற்றச்சாட்டை விட 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புற வறுமை என்பது இருக்குது.
இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நெசவாளர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க அதை செஞ்சுருக்காங்கன்றதான் உங்கள் ரிப்போர்ட்டு, கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டு. அரசாங்க நியமித்த குழுவே அதை தான் சொல்லுது. வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ரூரல் பாவர்ட்டி இருக்குல்ல, இந்த கிராமப்புற வறுமை என்பது ஒரு பக்கம் மத்திய அரசு எங்களுக்கு 14% டெவலப் growth இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்கன்றீங்க, 11% growth 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோன்றாங்க. அப்போ இந்த இஷ்யூ இருக்குது. போக்குவரத்து அன்னைக்கு அவர் விஜய் பேசக்கூடிய அந்த நாள் வந்து தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதனாலனா ஓய்வூதிய பலன்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றவங்களுக்கு கூட கிடைக்கல. இதெல்லாம் வெறும் செக்டார் வைஸ் ப்ராப்ளம் மட்டும் சில பேர் ஒதுக்கி தள்ளுறாங்க. இல்ல, ஒட்டுமொத்த அரசோட நிதி நிர்வாகம் மோசமான நிலைமையில் இருக்கு. பல இடங்கள்ல இந்த சிக்கல் இருக்குது. நீங்க சொல்றது திருமணி, இப்ப நீங்க சொல்வது வந்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்குன்றது கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா 100% தலைவலி தான். அவர் எல்லாரும் கட்சி ஓட்டையும் உடைக்கிறாருங்க. இவங்க என்னதான் வெளியில இவங்க வந்து பசப்பினாலும் விஜயோட வருகை என்பது பிரதான கட்சிகளுக்கு வந்து ஒரு கிலியை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா இழக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் ஜெயிப்பது என்பது கடினம். ஆனா பெரிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு வங்கியை அவர் சிதைக்கிறார். ஓகே, ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அரசியல் கணக்கா பேசுறப்ப 4 முனை போட்டீங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து சிதறுது. அதுல வந்து விஜய் வந்து ஒருவேளை அதிகமா வாங்கினா கூட திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டான பொசிஷன் கிடைக்கும். ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறிடுது அப்படின்னு. அதனால தான் திரு இபிஎஸ் அவர்களை எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒரு புள்ளியில வரணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டம்ன்றது என்ன செய்தியை சொல்லுது? திமுகவுக்குமே ஒரு அச்சுறுத்தலா அந்த கூட்டம் மாறி இருக்கு. விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பத்தை வச்சு நடந்த களத்தில் நடந்த அரசியலை அறியாமையிலோ திட்டமிட்டோ பலரும் மறைக்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண முதல்ல விரும்புகிறேன். 2024 தேர்தல் களம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் 4 முனை போட்டியாக தான் இருந்தது. அப்போ நடிகர் விஜய் ஒரு கட்சியை பதிவு பண்ணிக்கிட்டு சிஏ எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு புள்ளியை மட்டுமே சொன்னார். அவர் களத்துக்குள்ளே வரல. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களவை தேர்தலிலே ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குலாம் போகாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தார். அப்பொழுது திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் சொன்ன சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். விஜய்ங்கிற பிம்பத்தை காட்டி சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறத அறியாமையில் மறைக்கிறாங்க அல்லது திட்டமிட்டு மறைக்கிற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு வெளி புரிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய கூட்டம் வந்து மதுரையில கூடுது. எல்லாருமே அந்த கூட்டத்தை டீகோட் பண்றாங்க. முன்னாடி ரியல் பொலிட்டிக்ஸ் நான் பேசி முடிச்சுட்டு வர்றேன் விஜயன். சரி, அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசியல் வியாபாரம் பண்ண வந்த ஒரு மாதிரி விஜய் அதில் கலந்துக்கிடல. ஆனால் அங்கே எடப்பாடி பழனிசாமியும் 10.5 கொடுத்தவர் 10.5 பற்றி என்ன சொல்றதுங்கிற அச்சத்திலையும் அல்லது பெண்ணகரத்தில் 3வது போனது மாதிரி 3வது பேருங்கிற அச்சத்திலையும் ஒரு களத்துக்குள்ளே வரல. அந்த களத்துக்குள்ளே சீமான் வந்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், எண்ணி குடு அளந்து குடுன்னு ஒரு பெரிய இஷ்யூ. 10.5ங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் தாண்டின இஷ்யூ. இக்னரண்டாக இருக்கவங்களுக்கு அது தெரியாது. 21ஆம் ஆண்டு நடந்த அந்த இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் தாண்டின ஒரு இஷ்யூ. அதோட விளைவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் சொல்ல முடியும். அப்போ அந்த களத்துக்குள்ளே சீமான் நிற்கும் போது இவன் தாண்டா மக்களை நம்பி நிற்கிறான். மக்களை நம்பி நின்ன இவன் கமல்ஹாசனால இவனுக்கு பாதிக்கப்படுவான்னு சொன்னாங்க. கமல்ஹாசனை தாண்டி இன்னைக்கு 8.3 வந்துட்டாங்கிற கருத்து மக்கள் மத்தியில் நடக்குது. இது நடந்த விஷயம் இல்ல. நடந்த விஷயத்துல இல்ல என்ன ஒரு கேள்வி வந்துருன்னா இல்ல ஒரே ஒரு கேள்விதான், நீங்க எனக்கு புரிய வைங்க. ஏன் விஜயை பத்தி பேசுறப்ப ரவீந்திரன் துரைசாமி சீமான் அவர்களை கொண்டு ஒரு புரிதலுக்காக நீங்க இப்ப பேசி முடிச்சிட்டா புரியும். இல்ல இப்ப ஒரு என்ன கேள்வி பேசி முடிச்சிட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு கூட்டம் கூடுது. இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து விஜய் சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. இன்னும் 2 வருஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்குது. அடுத்தால ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்குது. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணு நிற்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச விஜய் லெட்டர் பேடா தான் இருக்கிறாரு. அங்கதான் சீமானுக்கு எமர்ஜென்சி வருது. எப்படி எமர்ஜென்சி வருதுன்னா 1% இருந்த சீமான் ஆர்கே நகர்ல இந்துத்துவாவோட அதிக வாக்கெடுத்து மேல வர்றாரு. இங்க விக்கிரவாண்டியில நின்று 29% எடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் எடுக்க முடியல. அப்போ பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமானுக்கு இந்த 18% இது கருத்து கணிப்பும் இல்லை, எதுவும் இல்லை, நடந்த உண்மை, கற்பனை இல்லை, ஏட்டு சொரக்கா இல்லை, நடந்த உண்மை. இந்த 18% வாக்கெடுத்த அண்ணாமலையால கேண்டிடேட் போட முடியல. எப்படி தமிழிசை எதிர்ப்பாளர்கள் வந்து கோட்டை விட்டு சீமான் தமிழ் தேசியம் இந்துத்துவோட எழும்பிச்சோ அதே மாதிரி இங்க தலையில்லாத முண்டமா 18% என்டிஏ போனதும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல நின்னா தனக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே பெரிய வித்தியாசம் இருக்காது. 23% வாக்கெடுத்த தனக்கும்
8.3% வாக்கெடுத்த சீமானுக்கும் சீமான் பிரச்சாரத்துல இல்ல இப்ப பிரச்சனை இல்ல, என்ன இல்ல, முடிச்சிடுறேன். இல்ல நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் இதை முடிச்சிட்டு வரேன். இப்ப நீங்க சொல்ல கருத்தை நான் புரிதலுக்காக சொல்றேன். டைம் கொடுத்துருங்க. இல்ல நான் உங்கள்கிட்ட தான் இருக்க போறேன். இப்ப நீங்க இந்த கருத்தை மறைக்கப்படுது. விஜய்ங்கிற பிம்பத்தில் கட்டமைக்கப்பட்டு அறியாமையிலோ அல்லது திட்டமிட்டோ மறைக்கப்படுது. இல்ல நடந்த விஷயங்கள் இல்ல நான் சொல்றது நடந்த இல்ல இப்ப நடந்த விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது. சீமான் அவர்களை யாரும் குறைச்சும் மதிப்பிடல. ஈரோடு கிழக்குல நின்னார். அவர் எந்த தேர்தல் களத்தில் இருந்து அவர் பின்வாங்கல. ஆனா இப்ப நான் எங்க வந்திருக்கு அப்படின்னா இப்ப மதுரையில இந்த கூட்டம் கூடுது இல்ல, அது இந்த கூட்டம் என்ன செய்தியை சொல்லுது? அதுக்கு வர்றேன். இந்த கூட்டத்தை அந்த இடத்துல இருந்து இந்த கூட்டத்தை பற்றி பேசுவதனால சீமானுக்கு அநீதி இழைக்க கூடாதுங்கிறதும், அவர் எடப்பாடி இன்கன்சிஸ்டன்ட் ஆனவர், சீமான் கன்சிஸ்டன்ட் ஆனவருங்கிறதும், ஆர்கே நகர்ல என்டிஏ பலகீனப்பட்ட மாதிரி ஈரோடு கிழக்குல பலகீனப்பட்டதுங்கிறதையும் கில்லிங் இன் சைலன்ஸ் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நியாயத்தின் அடிப்படையில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். வெளிப்படையா கேட்கிறேன், திரு சீமான் அவர்கள் விஜயை தாண்டி போயிருவார்ன்றது உங்க கணிப்பு? அதெல்லாம் இல்ல. இப்ப நடக்கிறது வந்து விஜய் களத்துக்குள்ள வராரு. களத்துக்குள்ள எப்படி அணி அமைய போகுது? விஜய்ன்ற ஃபேக்டர் என்ன பண்ண போறார்? அது கூட்டம் சேர்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஓட்டு உண்டு. கமல்ஹாசனுக்கு அந்த ஓட்டு உண்டு, விஜயகாந்துக்கு அந்த ஓட்டு உண்டு. 214 போட்டா விஜய்க்கு ஒரு ஓட்டு உண்டு. அந்த ஓட்டு என்னங்கிறது 2026 தேர்தல் ஆணையம் சொல்லும். ஏட்டு சுரக்காய் எல்லாம் வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. தேர்தல் ஆணையம் சொல்றதான் ஃபைனல் இது. சோ அது வரட்டு. இப்போ ஒன்று சார், இப்ப ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்த போது யாரும் ரஜினியை ஏட்டு சுரக்காயின்லாம் நம்ம சொல்லல, யாரும் சொல்லல. நான் ரஜினி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, அப்படி ஒரு கவன ஈர்ப்பு கிடைச்சிருக்கா? அப்ப மணி சொன்ன ஒரு புள்ளியிலிருந்து நம்ம பேசுவோம். ஒரு கூட்டம் கூடுது, எதிர்க்கட்சிகள் பலவீனம் இருப்பதாக அவர் மதிப்பிடுறாரு. ஒரு ஒட்டுமொத்த கவனம் இருக்கிறப்ப இவர் யாருக்கு தலைவலியா வர போறாரு? எந்த ஒரு புதிய சக்தியும் பலகீனம் அடையக்கூடிய சக்திகளை தான் பலகீனப்படுத்தி இருக்கிறாங்க. பலமா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை யாரும் பலகீனப்படுத்தல. புதிய சக்தியா வர்றவங்க, தோத்து போகக்கூடியவங்க, பலகீனமா இருக்கக்கூடியவங்களை தான் பலகீனப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில விஜயோட அந்த வாக்கு சதவீதத்தால பலகீனப்படக்கூடிய ஒரு, ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது 40% வாக்குல இருந்த அதிமுக இன்னைக்கு சீமான்ட்ட 7% இழந்து, ஸ்டாலின்ட்ட சில சதவீதங்களை இழந்து, என்டிஏக்குள்ள சில சதவீதங்களை இழந்து 20% குறைஞ்சிருக்கக்கூடிய அதிமுக தான் இதுல பலகீனப்படும். மெயினா திமுகவுக்கு நெருக்கடி இருக்காது என்று நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு நெருக்கடிங்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். எந்த ஒரு ஆளுங்கட்சியும் புதிய போல்ஸ் வரும்போது நெருக்கடிக்கு உள்ளாகல. ஆளுங்கட்சியை விட புளோட்டிங் ஓட்டா இருந்த எதிர்கட்சிகள் வரக்கூடிய வாக்குகளை புதிய கட்சிகள் எடுத்திருக்குது. பலகீனப்பட்டவங்க, ஆளுங்கட்சியை தோற்கடிக்கப்பட முடியாதவங்க லெவலில் இருக்கக்கூடிய வாக்குகளை தான் புதிய கட்சிகள் எடுத்திருக்கு. இதுதான் வரலாறு. ஆந்திராவிலும் சரி, தமிழ்நாட்டில். நீங்க சொன்ன இடத்துல மணி அவர்கள் சொன்னது வந்து இப்ப விஜயகாந்த் அவர்களே நம்ம ஒப்பீட்டுக்காக எடுத்து பேசினா கூட அன்னைக்கு 2 ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தாங்க. அவர் மாற்றம்ன்ற ஒன்றதான் கேபிட்டலைஸ் பண்ணாரு. இப்ப மணி அவர்கள் எங்க நுணுக்கமா வராங்கன்னா, எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு, ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்திகள் இருக்கு, விஜய்க்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. இது மூன்றும் கூடுகிற போது திமுகவுக்கே ஒரு தலைவலியை தரலான்றதை நீங்க நிராகரிக்கல. இல்ல, நான் இன்னொரு இடத்துல சீமான் 17% வாக்கு வருவாரு நான் டிக்ளேர் பண்றேன். இப்போ இவர் சிரிச்சாரு, அதுக்கு தான் டிக்ளேர் பண்றேன். கன்ஷிராம் பாணியில அவரு சோசியல் காஸ்ட் கன்சல்டேஷன் பண்றாரு. இது யூபில கன்ஷிராம் நிரூபிச்சது, பீகார்ல இவர் நிதிஷ்குமார் நிரூபிச்சது. சீமான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவா நிற்கிறார். சோ அப்ப நீங்க திரு சீமான குறைச்சு மதிப்பிடுறாங்கன்றீங்க. விஜயை காமிக்கிறீங்க, அந்த பிம்பத்தை காமிச்சு 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்ங்கறாரு. கலைஞர் பண்ணது தவறுங்கறாரு. எடப்பாடி அது சரிங்கறாரு. விஜயும் அது சரிங்கறாரு. அவங்க எல்லாம் அருந்ததி ஓட்டுக்கு நிக்கறாங்க. நீங்க வந்து சீமான் அவர்களை விட விஜய் கீழ போயிடுவாருன்ற அதெல்லாம் கம்பேரிசன் இல்ல. சீமான் விஜய் கம்பேரிசன் இல்ல. 4 பேர் களத்துல நிக்கறாங்க. 4 பேர்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கம்ஃபர்டபிளா இருக்கிறாரு. 1962 காமராஜ் பொசிஷன்ல காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற லெவல்ல தான் இருக்கிறாரு. சரி, ஓகே. பாயிண்ட் என்னன்னா, திரும்ப அந்த தொடக்க புள்ளியில தான் அந்த விவாதம் வருது. இப்ப விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகு 4 முனை போட்டிங்க, எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிரியும், திமுகவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டுங்க. இதுவரைக்கும் புது பிளேயர் வந்தாங்கன்னா எதிர்கட்சியை தான் பலவீனப்படுத்துவாங்க, அதிமுகவை பலவீனப்படுத்துவாங்க. இப்படிதான் ரிசல்ட் போகுன்ற தன்மையில இருந்து நீங்க மாறுபடுறீங்களா? நான் மாறுபடுறேன். 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் அதை மறுக்கல. பட் விஜய் ஃபேக்டரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. 21 திமுக கூட்டணிக்கு இருந்த அந்த லக்ஸுரி இப்போ வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட வாக்குகள், ஏன் டிஎம்கேயோட வாக்குகளே கூட வந்து அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆவது சத்தியமாக நடக்காது. ஏன்னா அந்த 21 தேர்தல் என்பது அதற்கு முந்தின 10 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு எதிரி வந்து தெளிவாக எடப்பாடி பழனிசாமியும் மோடியும். இன்றைக்கு வந்து 26 வந்து மோடியும் ஸ்டாலினும் தான் வந்து இங்கே முன்னால் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு
நீங்கள் விசிகாவோட வாக்குகள் எடுத்துக்கோங்க, இடதுசாரிகளோட வாக்குகள் எடுத்துக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து அரௌண்ட் 3% இருக்கும். அன்னைக்கு 21ல் அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ கண்டிப்பாக ஆகாது. அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. 2+2 0 ஆகும் சம்டைம்ஸ் பாலிடிக்ஸில். அது எப்பயுமே 4 ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ பேசிக் கொஸ்டின் என்னன்னா, விஜயால பாதிக்கப்பட போவது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆளுங்க எதிர்கட்சி தான் அதிகமா. நான் அதை மாறுபடுறேன். எதிர்கட்சிகள் வந்து கொலாப்ஸா இருக்குது, அவர்கிட்ட வாக்குகள் போகுது. பட் ஆளும் கட்சிக்கு பெரிய சேதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் போட்டோ ஃபினிஷ்ல அவங்க மறுபடியும் வரலாம் டிஎம்கே. நான் அதை மறுக்கவே இல்லை, திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்றேன். அதனால தான் ஒரு டிஸ்ரப்டர்ன்ற நான். இந்த இடத்துல ஆட்சி மாற்றத்தை அவர் ஏற்படுத்தாமல் போகலாம். இந்த இடத்துல ஒரு நுணுக்கமான இடம், நீங்க சொல்வது மாதிரி திமுகவுக்கு அவர் ஒரு டிஸ்டர்ப்டரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அட்வான்டேஜ் அது அதிமுக பாஜக அணிக்கா? அங்கதான் சிக்கல் வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா யானைப்படுத்தா குதிரை மட்டன் இவங்களுடைய வாக்குகள் வந்து எவ்வளவு தூரம் கீழே சரியா போகுதுன்றதை பொறுத்தது. அது இது வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பலவீனமா இருக்குது. 20% கீழே தான் அவங்க ஓட்டு இருக்குது. 19.8% தான். உங்களுக்கு அந்த அமித்ஷா அவர்கள் கூட சொன்னார்ல 20% + 18%. அது அந்த 18% அப்படியே போகும் நம்ம சொல்ல முடியாது. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறாருங்க. பெரிய கட்சிகளுக்கு பெரிய சிக்கல். ரவீந்திரன் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் நிரூபிப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். கமல்ஹாசன் அப்படி நிரூபிச்சுதான் 1.1 இருந்த சீமான் எல்லா களத்திலும் நின்று 8.3 வந்திருக்காரு. ஒரு புரிதலுக்காக ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்றத நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றத பிரெடிக்ஷன் அவரும் பண்ணலாம் நானும் பண்ணலாம். நான் அதுல மறுக்கவே இல்லை. நான் சொல்றது பிரசிடென்ட் நடந்த விஷயம். nobody can dispute that. ரைட். நான் என்ன சொல்றேன்னா புரிதலுக்காக, பார்வையாளர் புரிதலுக்காக இப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கா? அவர் யார ஸ்பாயிலரை யார அடிச்சு கீழே தள்ள போற, யாரு ஓட்ட எடுக்க போற? இல்ல, நான் இன்காம்பிட்டன்ட் இன்எலிஜிபிள்னா சீமான கமல்ஹாசன் சீமான் உயர்ந்த மாதிரி சீமான் உயரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். லெட் ஹிம் ப்ரூவ் கேப்பபிள் அண்ட் காம்பிட்டன்ட். சோ இந்த போட்டிக்குள்ள சீமான் அவர்கள் ஏறிடுவாங்கன்றது உங்க அப்படிதானே ஏறி வந்திருக்காரு. களத்துக்குள்ள நின்னு தானே தினகரன் 5% எடுத்து ஆர்கேல வெற்றி பெற்ற 1.1 இருந்தது 8.3 வந்திருக்காரு. இப்பவும் விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல நின்னுதான் சீமானுக்கு மெரிட் நான் சொல்றேன். களத்தை விட்டு ஓடுறவன் அரசியல் வியாபாரின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. பெருமாள்மணி, இப்போ நம்ம வந்து ரொம்ப எளிமையாக இந்த கணக்குகளை புரியுறதுக்காகன்றது, இப்ப 4 முனை போட்டி, எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறுது, விஜய் தனியா தான் நிக்கிறார், அதிமுகவோட எல்லாம் போகல. சோ திமுகவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பொசிஷன். 4 முனை போட்டின்றதுனால விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறாரோ திமுகவுக்கு அட்வான்டேஜ். இது ஒரு தியரியா சொல்லப்படுது. ஆனா திரு மணி அவர்கள் சொல்வது வந்து அவர் யார் வாக்க உடைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. பல இடங்கள்ல 300 வாக்குகள்ல ஜெயிச்சாங்க, 400 வாக்குகள்ல எல்லாம் ஜெயிச்சாங்கன்றதுனால இது வந்து யாருக்கு இருக்க போறாங்கன்னு தெரியல. திமுகவுக்கே கூட இது ஒரு தலைவலியா போகுன்ற ஒரு பாயிண்ட். ரவீந்திரன் துரைசாமி அப்படி இல்லை. இப்ப இந்த போட்டியில சீமான் அவர்களுக்கு அட்வான்டேஜ் என்றது. நீங்க விஜய் அவர்களின் சாத்தியங்களை நீங்க எதை பாக்குறீங்க? ஹாப்பி பர்த்டே புதிய தலைமுறை. தேங்க்யூ. என்னை போன்றவர்களுக்கு நேரலை வாய்ப்புகளின் விவாத வாய்ப்புகளின் வழியாக ஒரு கதாநாயக அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்ததற்காக முதல் வாய்ப்பு தலைமுறை தான் கொடுத்துச்சு. நன்றி. இந்த நிச்சயமா விஜய் வந்து 2026 தேர்தலில் ஒன்று முதலாவது இடத்தில் வருவார் அல்லது 2வது இடத்தில் வருவார். முதல் இடம்னா வெற்றி. அவர் ஒன்று முதலமைச்சராக அமர்வார் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக வருவார். 3வது இடத்தில் யார்? நீங்க வந்து இன்னொரு அணுகுண்டையே வீசி. 26 தேர்தல் அன்னைக்கு இங்க இருப்பேன்ல, ஏதோ ஒரு டைம்ல என்ன கூப்பிடுவீங்கல்ல. கட்டாயம் அதுதான் மதுரை சொல்லுது. மதுரை வேற என்ன சொல்லுது? முதல்வர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர். அந்த இடத்தை அவர் நெருங்கிட்டார். 3வது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியை தவிர, அவரு வந்து 3வது இடத்துக்கான ஒரு பிளேயரா விக்கிரவாண்டி விசாலையில நடந்த கூட்டத்துக்கு பிறகு இவர் ஒரு 3வது சக்தியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறுவார்கள். அப்ப வந்து 5% நாங்க 10, நான் சொன்னேன் 20% அப்படின்னு சொன்னேன். இப்ப ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப நீங்க முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த 2ல ஏதோ ஒரு இடத்துல வருவாருன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 40% நீங்க தாண்டணும். இல்ல 37% கூட வைங்க. அந்த 37% தாண்டணும் அப்படின்னா இன்னைக்கு அர்த்தமேட்டிக்கா நம்ம காலங்காலமா தேர்தலை பாக்குறப்ப அந்தந்த கட்சிகளுக்குன்னு இருக்கிற ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது எப்போதுமே உடையாது. திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகவுக்கு எல்லாம் இருக்கு. இதை தாண்டி ஒரு 37% வாங்குற சாத்தியங்கள் எங்க இருப்பதா பாக்குறீங்க? இல்ல அதுதான் மதுரை மாநாடு நமக்கு. இப்போ ஐயா மணி ஐயா விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருடைய வாக்குகளையும் அவர் பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் இதை இன்னும் சொல்றேன், அவருக்கு அக்ராஸ் த செக்ஷன் அக்செப்டன்ஸ் இருக்கு. அக்ராஸ் த செக்ஷன் அக்செப்டன்ஸ் இருக்கு. அந்த அக்செப்டன்ஸ் காரணமாக அவர் எல்லாருடைய வாக்குகளிலும் கை வைக்கிறார். அந்த வாக்குகளை கை வைப்பதற்கான அந்த உரை, அந்த 36 நிமிட உரைங்கிறது ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் அவர் வாக்குகளை எடுப்பதற்கான அப்படி கோடிட்டு காட்டிட்டு போறாரு.
இந்த இடம் நான் பேசுறேன், இதை நான் அடுத்து தொட போறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இப்ப ரிங்ல நாங்களும் டிஎம்கேவும் தான் நிக்கிறோம். டிஎம்கேவும் அதை விரும்புது. ஏன்னா அது ஒரு நீண்ட கால தமிழ்நாட்டு அரசியல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு அவர் முன்னெடுக்கிற பல நுட்பமான நகர்வுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரியும். டிஎம்கே விரும்புதுன்றீங்க. அதுல எனக்கு இன்னொரு விளக்கம், கூடுதல் விளக்கம் கொடுங்க. ஒரு முதல்வர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர், அவர் முதல்வர் ஆளுங்கட்சியா தாவேகா வந்துருச்சுன்னா எதிர்க்கட்சியா யாரு இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். இல்ல அந்த ப்ராபபிலிட்டி பேசிட்டா ஈஸியா இருக்கு. திமுக இருக்க போதா அதிமுக பாஜக? அதாவது ஒரு நேரத்துல ஒரு ஊகம் தான் சொல்ல முடியும். நீங்க வந்து இல்ல மணி, நீங்க சொல்றேன் இல்ல போட்டி களம்னா இல்லங்க சமமா இருக்க போதுங்க. அதிமுக பாஜக அணி வலு. ஒருவேளை விஜய் முதல்வரா வரலாம், அதிமுக பாஜக எதிர்க்கட்சியில வரலாம். இல்ல திமுக எதிர்க்கட்சி, நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? யார் ஓட்டு அதிகமா எடுக்கிறாருன்னு தெரியாதுல்ல, யாரை இப்ப 3வது இடத்துக்கு புஷ் பண்ண போறாருன்னு தெரியாதுல்ல. ஆனா ஒரு பிளேயரா வந்துட்டார்ல, ரிங்கில் நிக்கிறார்ல. அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர்தான் டிக்ளேர் வார்க்கரை தானே பண்றாரு. நீங்க எப்படி மணி அவர்கள்ட்ட ஒரு புள்ளியில ஒத்து போறீங்க? ஆனா எதிர்க்கட்சிகள் இந்த முறை ரொம்ப பலவீனமா இருக்கின்றதுல இருந்து மாறுபடுறீங்க. நீங்க அதிமுக நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களுக்கு எல்லோருக்கும் கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் இந்த இடத்துல தன்னுடைய பலத்தை படிப்படியாக அதிகரித்து வருகிறார். அவர் மெல்ல வர்றாரு. அவர் விக்கிரவாண்டியிலோட அவருடைய உரைக்கும் அதற்கு பிறகு அவர் கட்சியை கட்டமைத்ததுக்கும் மதுரையில் அவர் ஒரு வார்க்கரை பண்றாரு. நான் வரேன், வந்துட்டேன், டிஎம்கே தான். ஆனா டிஎம்கே தான் இன்றைக்கு புயல் மாதிரி சொல்றீங்க. புயல் ஆழ்ந்த காற்றழுத்தம் அப்படி வலுவடைகிறது அப்படி உருவாறாரு. அல்லது ஒரு திரைப்படத்தோட ஒப்பிட்டோம்னா ஒரு இன்டர்வல் பிளாக்கோட மதுரை கூட்டம் முடிஞ்சிருக்கு. அப்படி இயல்பாக பிற வாக்கு வங்கி அப்படின்றது வந்து நமக்கு வந்து திமுக வாக்கு வங்கிக்குள்ள அதுக்குள்ள ஒரு சோசியல் கொலேஷன் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி ஒரு உரையின் மூலமா உடைச்சு அதிமுகவில் அப்படிலாம் கொண்டு வந்து செயல்பாடுகள் இருக்குல்ல. நீங்க ஒன்ன பாக்கணுங்க, ராம்ப் வாக்கு போறாரு, கட்சிக்கார தொண்டன் வந்து அப்படி உற்சாகத்துல அவர் கிட்ட வந்து ஒரு தொண்டன் அப்படி உற்சாகமா வந்து அவர் பக்கத்துல வந்தவொன்னு அவர் கழுத்துல மாலை போட பாக்குறான், துண்டு போட பாக்குறான். ஆனா அப்படியே கட் பண்ணி மேடைக்கு வந்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர்கள் அப்படியே அவரை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த கிஃப்டை கொடுக்கிறப்போ, முன்னேற்ற கழகங்கள்ல எப்படி தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப அவர்களுடைய குணமறிந்து முகமறிந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அப்ப அவருக்கு 2 ஃபோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சார் ரசிகரா இருக்கிறவங்க, அதான் நான் சொல்றேன், ரசிகர் பண்ற தலைவர், அதான் நான் சொல்றேன். இல்ல ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியாது இல்ல, ராம்ப்ல ஏறி மேல வர்ற ஒரு தொண்டனும் இருக்கிறான், மரத்துல இருந்து தாவி வாகனத்துல குதிக்கிற ஒரு தொண்டனும் இருக்கிறான். அவர் மேடையில ஏறி வரும்போது 120 மாவட்ட செயலாளர்களை உட்கார வச்சிருந்தாருல, அதுல ஒருத்தர் இப்படி கையை கட்டிட்டே இருப்பாரு. விஜய் வந்து கை கொடுத்தா அப்போ தலைவர் முகம் தெரிந்து பணியாற்றக்கூடிய 2ஆம் கட்ட தளபதிகளும் உருவாயிட்டாங்க. இப்ப கட்சி கட்டமைப்பை உருவாக்கிட்டாரு, ரசிகர் கூட்டம் இருக்குதுன்ற புள்ளியிலிருந்து நீங்க சொல்றீங்க 40% அவரால தேர்தல் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. 1% தானே 2016 தேர்தல் மாறிச்சு, அது வித்தியாசம். ஆனா அது 35-34 தானே இருந்தது, இவருக்கு 35 வந்துருமா? சரி, இப்ப ஐயா எம்ஜிஆர் எத்தனை சதவீதத்தை வாங்கி ஜெயிச்சாரு? 3 முறையும் தலா 30க்கு மேல தானே. 30 வாங்கிடுவாருன்னு நம்புறீங்க? ஏங்க என்ன இத இன்னமும் உங்களுக்கு சந்தேகம்? ரவீந்திரன் துரைசாமி இல்ல, நானும் படிப்படியா தானே வரேன். போன தடவை 20ன்னு சொன்னேன். சரி, ஓகே. இல்ல அது அவர் கருத்து. கூட்டம் கலந்து போச்சு. நான் யார் கருத்தையும் நிராகரிக்கல. இல்ல அவர் கருத்து சொல்றேன். கூட்டம் கலந்து போச்சு. அடுத்து எங்க அண்ணன் சிவாஜி கணேசன் பார்க்க வந்த கூட்டம் கேட்க வந்த கூட்டம் இல்ல. அடுத்து சிவாஜிங்கிற என் கருத்து. 26 நான் என்ன சொல்றேன்னா, அவர் 31% வாக்குகளை பெற்று கூட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு சந்தேகம் பெருமாள்மணி. அவர் ஏன்னா நிறைய கேள்விகள் விஜய் ஒட்டியே இருக்கிறதுனால அவர் தனிச்சே இதை பெற்ற முடியுமா, இல்ல அவருக்குன்னு ஒரு அணி அமையுமா? ரெடியா இருக்காரு, வருவாங்களான்னு கேக்குறேன். அப்படி வர கேக்குறீங்க? அவங்க இன்னும் கதவை திறக்கல சார். தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கல சார். சார் டிவிக்கே திறந்து பல காலம் ஆச்சு சார். விக்கிரவாண்டி அவர் என்ன சொன்னாரு, அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அவர் ஓபன் பண்ணிட்டார் சார். வர கட்சி தான் சஸ்பென்ஸே தவிர அவர் கதவு திறந்தாச்சு. நாம பாருங்க, நம்ம ஒரு ஊடகவியலாளரா திரைக்கு முன்னாடி என்ன நடக்குது, திரைக்கு பின்னாடி என்ன கூட்டணி இருக்குன்றீங்க. கூட்டணிகள் வலுவான கூட்டணி அமையும். நிச்சயமாக ஒரு தீவிரமான மும்முனை போட்டி இருக்கும். அந்த மும்முனை போட்டியில் நிச்சயமாக 1வது அல்லது 2வது இடத்தை ஐயா விஜய் பிடிப்பார். முதல்ல கூட்டணி அமைங்கிறதே பார்த்தோம் தான் தெரியும்.
அவரு கூட்டணி இல்லாம தனியா போனா கூட போவாருங்க. அது வேற. 234 தொகுதியிலே அவரை கேண்டிடேட் போட முடியும். இல்ல மணி, போட முடியும். மணி, மணி, அதுல ஒரே ஒரு கேள்விங்க. எந்த கட்சியும் 234 பேர் இருந்தா 234 கேண்டிடேட்டை போட்டுறலாம். வெற்றின்னு இலக்கா வைக்கிற போதுதான் நமக்கு பல கணக்குகள் இருக்கு. இப்ப நான் அதுக்குள்ளேயே வரல. நீங்க தனித்து கூட அவரால 35% இல்ல நான் மினிமம் 4 முனை போட்டின்றதுனால 30 கூட வைக்கிறேன் வந்துருன்றீங்க. லைனை கிராஸ் பண்றாரு சார். கிராஸ் பண்ணிடுறாரு. ஜீவாட்ட போயிட்டு வரேன். அதாவது ஜீவா, இதுல மணி அவர்கள் சொன்ன ஒரு கோணம்ன்றது வந்து ஒரு பெரிய கூட்டம், அதை நீங்க சாதாரணமா கடந்து போயிடாதீங்கன்ற ஒன்றும், திமுகவுக்கு அது ஒரு தலைவலி ஆகுது, புரிஞ்சுக்க முடியல, ஆனா டிஸ்டர்ப் பண்ணுது, திமுக கூட்டணி கட்சிகள் வாக்குகள் வாங்க. மணி அவர்கள் இன்னொரு கோணத்துக்கு நகர்த்திட்டார், தனிச்சே அவரால் வாங்குவதற்கானது. ஆனா ஏன்னா அவர் எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்றாருன்ற இடம். மணி சார் சொன்னது லாஜிக்கான விஷயம். 2021 அவங்க எதிர்கட்சி திமுக, இப்போ ஆளுங்கட்சிங்கிறப்ப அந்த எதிர்ப்பலை இருக்கு. அந்த எதிர்ப்பலையை அறுவடை செய்யற அளவுக்கு அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இல்லாத நிலையில் இந்த கூட்டத்தை அவர் இணைச்சு பார்த்துக்கோங்க. இது வெறுமனே திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டும் இல்ல, திமுகல இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட பாதிக்குங்கிற அவருடைய பார்வையை வந்து அவர் சொன்னார். கூட்டணி கட்சியில இருந்து கூட வாக்குகள். ஆமா, ஆனா அதுல நம்ம கவனிக்க வேண்டியது அவர் சொன்ன முக்கியமான பிரச்சனைகள், கிட்னியில இதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்களிடமும் விஜய்க்காக பார்க்க வந்த அந்த ரசிகர்களிடம் யாரிடமாவது அந்த ஒரு அரசியல் உணர்வோ, திமுகவில் நடைபெற பிரச்சனை இருக்கு தலைவா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையோ அங்க இல்ல. அதை நம்ம கவனிக்கணும். கூட்டம் கூடிச்சு. அதாவது திருப்பதியில சிரஞ்சீவிக்கு 2018 ஒரு கூட்டம் கூடிச்சு, 13 லட்சம்னு அவங்க சொன்னாங்க, பத்திரிகையிலேயே 11 லட்சம் சொன்னாங்க. அவங்க சொன்ன கணக்கு 13 லட்சம், அபிஷியலாவே 11 லட்சம் கூடுனாதான் சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து சினிமா இதோட பல மடங்கு. எம்ஜிஆர் வர்றதை விட ஸ்பீடா அங்க வந்து என்டி ராமராவ் வந்து வந்தாங்க. அந்த அளவுக்கு கடவுள் பக்தியும் சினிமா பக்தியும் இணைந்து எல்லா பத்திரிகைகளும் அதை கவர் பண்ணி அந்த கூட்டத்தை போட்டாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க கண்டிப்பா முதலிடம் வந்துருவாரு சிரஞ்சீவி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்போது ஆளுங்கட்சியா யார் இருந்தாங்களோ அவங்க தான் வந்தாங்க. மீண்டும் எதிர்கட்சியா இருந்தவங்க தான் 2வது இடம் வந்தாங்க. 3வது இடம் தான் சிரஞ்சீவி வந்தார். சிரஞ்சீவிக்கு கண்டிப்பாக இங்க விஜய் ரஜினியை விட அங்க அதிகம். ஏன்னா ஆந்திரா சினிமா விஷயத்துல வந்து தமிழ்நாட்டை விட எப்பவுமே 2 மடங்கு அதிகம். பெருமாள் மணி சொன்ன இடம்ன்றது அவர் எல்லா கட்சிகளிலிருந்து வாக்குகளை உடைச்சு சேகரம் செய்யறாருன்றது. அதனாலதான் ஒரு யூகிக்க முடியாத தன்மை இருக்குன்னு. அப்படி எல்லா கட்சியையும் டேமேஜ் பண்றாங்க. இல்ல எல்லா கட்சி, அதாவதுங்க நான் அதைத்தான் மீண்டும் சொல்றேன். அந்த கூட்டத்திடம் யாரிடமே நீங்க வந்து ஒரு பாமகல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க, திமுகல இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்கிற மாதிரியான எந்த உங்களுக்கு உணர்வையும் பார்க்க முடியல. தேமுதிக கூடும்போது கூட மதுரை தோப்பூர்ல வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விலைவாசி பிரச்சனையிலிருந்து ஏதோ ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி விமர்சிக்கிற தன்மை இருந்தது. திமுக அதிமுகல இருந்த பல பேர் அப்ப அங்க சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில கடுமையான விமர்சனம் வந்தது. திமுக அதிமுக ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு அங்க வாய்ப்பு கிடைக்காதவன், அங்க லஞ்சம் ஊழல் பண்ணவனெல்லாம் சேர்த்துட்டு ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னா இப்படின்னு ஒரு பிரபலமான பத்திரிகையில வந்ததெல்லாம் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. 2005 2006ல. இப்ப விஜய் கட்சியில பாருங்க, அங்க வந்த யாருக்குமே, அதாவது கூட்டக்கூடுனது உண்மைதான் சார், 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ மிகப்பெரிய கூட்டம் தான், எதுக்கு கூடணும்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான தன்மையில விஜய் சொல்றாருல, நாங்க குடும்பத்திற்குள் போன பிறகுதான் நாங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் எங்களோட ஆதரவாளர். அது சினிமா முகம் தானே சார், சினிமா மூலம் போயிருக்கிறாரு. அது அரசியலா கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி அரசியலா? எம்ஜிஆர் வந்து சினிமாவா போனாலும் சினிமாவையே அரசியலா தான் அவர் கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் என்னங்க அரச கட்டை படத்துல முதல் டயலாக்கே என்ன தெரியுமா? அழகேசா நீ ஆண்டது போதாதா மாண்டது போனாதா அப்படிங்கிற அந்த ட்ரெயின் டிபத்தை வச்சு ஒரு திமுக காரங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. நீங்கள் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் அறிவுப்படுத்தும் போதே எம்ஜிஆர் எப்படி தெரியுமா அறிவுப்படுத்துவாங்க? ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்று சொல்கின்ற கூட்டத்தை சேர்ந்தவன் இவன், திமுக காரன் இவன் அப்படின்னு சொல்லிதான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. அது எம்ஜிஆர்ங்கிற சினிமாக்காரரா மட்டும் போலையே, அவர் உதயசூரியன் படத்துல பேர் வச்சாங்க. சக்கரவர்த்தி திருமகளை படத்துக்கு உதயசூரியன் சின்ன அப்ப கிடைக்கல, 57ல திமுக அபிஷியலா கிடைக்கல, சேவல் சின்னம் கிடைச்சிட்டு இருந்தது. அப்பயே உதயசூரியன் சொல்லிட்டு வந்தாங்க. உதயசூரியனை நெஞ்சில முகத்துல பச்சை குத்திட்டு சீன் வந்தது. சோ எம்ஜிஆர் எப்படி நீங்க விஜய்க்கு இப்ப விஜய்க்கு கூடின கூட்டத்துல நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? ஒரு ப்ராபபிலிட்டியில திமுகவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணுவார்ன்றது இல்ல, இன்னொன்னுன்றது இல்லங்க அவர் எதிர்கட்சியோ ஆளுங்க, நீங்க என்னதான் அப்ப அவர் தாக்கம் தான் என்னன்னு நீங்க முதல் தலைமுறை ஓட்டர்ஸ்ல கணிசமான ஓட்டு விஜய்க்கு விழுங்க, அது வந்து எந்த சந்தேகமும் இல்ல. ஏ பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களும் திமுக வெறுப்புல இருக்கவங்களும் தான் 95% திமுக கூட்டு போட போறாங்க. அரசியலே என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, விஜயை பார்க்க வந்தோம்,
தொட்டு பார்க்க வந்தோம், அவர் நடக்கிறத பார்க்க வந்தோம், அப்படி மாதிரி அவர் கலைஞ்சு போயிட்டாங்க. இது இந்த கூட்டத்தெல்லாம் நீங்க எந்த கணக்குல சேர்க்க முடியாது. அப்ப நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு அந்த வாக்கு வங்கியை நீங்க பிரிச்சீங்கன்னா அது எல்லாமே அதிமுக பாஜகவுக்கு போக வேண்டியது, அதுதான் இங்க திரும்பிடும்ன்றீங்க. மேக்சிமம் திமுக பிடிக்காத ஒரு கூட்டம் இங்க போடுவதற்கு பெரிய அளவுல வாய்ப்பு இருக்குங்க. அதாவது திமுக பிடிக்காதன்னு ஒரு செக்டார் வந்து எப்பவுமே அதிமுகவுக்கு போடும். அந்த ஓட்டை வந்து நாம் தமிழரும் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய்க்கு அது கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து விஜய்க்கு ஓட்டு போடுறவர்கள் இப்ப வந்து மாவட்ட செயலாளர்கள் கழக முன்னேற்ற கழகங்களுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டாங்க. நாங்க திமுக இப்படி நடத்தாது. விஜய் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலுமே தலைவர் பேசும்போது நிர்வாகிகளோ தொண்டர்களோ நின்றுகிட்டு இருக்க மாட்டாங்க. இவர் பேசி முடிக்கிற வரை நின்றுகிட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கு? இது பாசிச சர்வாதிகார மனநிலையை தாண்டி ஒரு வெறி பிடித்த ரசிக மனநிலையா தான் இதை நம்ம பார்க்க முடியும். ரவீந்திரன், எந்த இடத்துல நீங்க குறிக்கிறது? பெருமாள் மணி சொன்னது, பெருமாள் மணி சொல்றது அவர் ப்ரெடிக்ஷன், அவருக்கு இது நாளைக்கு ஃபியூச்சர் மணி சொல்றதும் சரி, பெருமாள் சரி, அவங்க பெர்ராகேட்டிவ், அவங்க ரைட், அவங்க அசஸ்மெண்ட், they are having all their liberty to do so. நடந்த விஷயத்தை யாரும் மறுக்க முடியாதுங்க. இதுலதான் வர்றேன். அவரு விக்கிரவாண்டி எலெக்ஷன் மாநாட்டோட எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அதிமுக கூட்டணி எதிர்பார்த்து ஒரு நூல் விட்டாரு. அது தொடர்பாக 117 செய்திகளும் வந்து, அப்போ அவர் நாங்க ஆட்சி பிடிப்போம், எங்க கூட வர்றவங்களுக்கு மந்திரி பதவியில் இடம் கொடுப்போம்னு சொன்னேன். அப்போ இந்த சபையில தான் நானே சொன்னேன், பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் நம்பி 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறதா நான் சொன்னேன். மணிகிட்ட நான் இடமறிச்சது அந்த விஷயத்துல தான் இடமறிச்சேன். இதுல இன்னைக்கு வர 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட அவர்கிட்ட வரல. ஏன்னா சிரஞ்சீவியும் ஃபுல்லா தான் பண்ணாரு. ஒரு அடையாளத்துக்கு வேணா முஸ்லீம் பார்ட்டி வச்சிருப்பாரு. விஜயகாந்தும் 214 தான் போட்டாரு. கமலஹாசனும் அந்த மாதிரி தான் போட்டாரு. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தினகரனும் ஒரு எஸ்டிபிஐ தான் பார்ப்பாரு. யாரும் அரசியல் விமர்சகர்கள் எதுவுமே ஸ்டேக்ஸ் இல்லை, இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு இல்லை, அந்த மணிக்கு இல்லை, இவருக்கு இல்லை, இவருக்கு இல்லை. அந்த நிரூபிச்ச கட்சிக்காரனுக்கு அது பிளாப் அடிச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் மாதிரி போயிட்டுன்னா அவன் ஓட்டு அவனுக்கு நஷ்டம். அதனால பல நிரூபிச்ச யாரும் வெற்றி கட்ட மாட்டாங்க. கமலஹாசனை ஆதரித்து வந்தவர்கள்லாம் மேக்சிமம் வலதுசாரி மனநிலை உடையவர்களும் திராவிட கட்சி ஒரு ஊழல் கட்சிங்கிற அந்த தெளிவான அரசியல் பார்வை உள்ள ஒரு எலைட் குரூப் கமலஹாசன் வந்தாங்க. விஜய்க்கு வந்திருக்கவங்க எல்லாருமே இன்னசென்ட். கமலஹாசன் வந்தது இது கூப்பிட முடியாது. கமலை விட விஜய்க்கு கூட்ட அதிகம். பெருமாள் மணி ஒரு பாயிண்ட் மட்டும் மணி அவர்கள் சொன்னது கூட அதை நான் அவரை பொருட்படுத்தாம இருக்க முடியாது, அது முக்கியமானது அப்படின்ற அந்த புள்ளியிலே நிறுத்திட்டார். ஆனா நீங்க அதை அவர் வெற்றியா மாத்துவாருன்ற இடத்துக்கு தான் ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, அது இல்லன்றதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஐயா, நான் இதே இடத்துல தான் சொன்னேன், விஜய் யாரும் எந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களோட கூட்டணிக்கு போக மாட்டாருன்னு சொன்னேன். நடந்ததா இல்லையா? இல்ல நீங்க சொல்றது மணி விஜய் இல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன இடத்துல அவர் சொன்னார் வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணாட்டி உங்களுக்கு கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. நான் பல தலைவர்களை பேட்டி கண்ட போது அவர்கள் சொன்னாங்க, நாங்க எந்த நம்பர்னு வச்சு அவர்கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறது சார். பல கட்சிகள் தலைவர்கள் என்கிட்ட பேட்டியில சொன்னாங்க சார். எப்படி போய் பேரம் பேசுவாங்க அவருக்கு சார்? எந்த தெருவில் இருந்து நம்ம ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு கவுன்சிலரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன்னோட தொகுதியில இருந்து எத்தனை வண்டி போச்சு, யார் செலவழிச்சா சார்? நீங்களும் நானும் பார்க்காதத களத்துல இருக்கிற தலைவர்கள் பார்ப்பாங்க சார். வண்டிக்கு யார் செலவழிச்சா, எத்தனை நாள் போனாங்க, எவ்வளவு பெண்கள் போனாங்க. அரசியல் என்ன சாதாரண விளையாட்டுன்றீங்களா சார்? நம்ம 8 மணி நேரம் தூங்குவோம், அவங்க 6 மணி நேரம் தூங்குவாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதிகாரம்னா என்ன? 118 எம்எல்ஏவோட நீங்க சென்னைக்கு வந்தீங்க, 12 லட்சம் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு பணி செய்ய காத்திருப்பாங்க. பெருமாள் மணி சொல்ற இடம்ன்றது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கு. மதுரை மாநாடு ஒரு வெப்ப தணலை ஏற்படுத்தி இருக்கின்றார், அது உண்மைதான். 100% உண்மை. அதாவது வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளாக கருதப்படுகிற திமுக, அண்ணா திமுக, அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விசிக, இடதுசாரிகளை தவிர்த்து பாஜக, இந்த கட்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக விஜயோட ரெலவன்ஸ் என்னன்னு தெரியும், பாதிப்பு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சி தலைவர்கள், இப்போ நான் சொன்ன இந்த 4 கட்சி தலைவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இது அந்த ஹீட் அவங்களால உணர முடியுது. மறுபடியும் சொல்கிறேன்னா அவர் திமுகவை வீழ்த்திடுவார், ஆட்சி மாற்றம் வந்துடும்னா நான் சொல்லவே இல்லை. அதற்கெல்லாம் வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பட் பெரிய டேமேஜ் அவரால் ஏற்படுத்த முடியும். அதனால தான் சொன்னேன், இஸ் அ ப்ராப்ளம். அவர் சேலஞ்சு நான் சொல்லலை. டேமேஜ்னா ஏதாவது வெற்றியவே தடுக்கக்கூடிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தலாம் விஜய். ஆட்சி மாற்றம் என்பது வந்து அவ்வளவு சாதாரணமானதில்லை. அதுவும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. இன்னொன்று வந்து அவருடைய கூட்டணி பலம். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக தான் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் இல்லைன்னு போது நாலா பக்கமும் ஓட்டு சதுரும் போது அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கலாம். பட்
சீட்டு குறையும், வாக்குகள் குறையும். சீட்டும் குறையிறதுக்கு கண்டிப்பா. அதனாலதான் நான் வந்து ஹெட்டேக்ன்றேன் நான். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ மணியவர்கள் சொன்னதுல யூகிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு. திமுகவுக்கும் ஒரு தலைவலின்றப்ப நம்பர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கா? விஜய் ஃபேக்டர்னால இப்ப திமுகவுல 200+ அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கம்ஃபர்டபிள் அந்த பொசிஷன் வரத தடுத்துருவாரா விஜய்? மணி சொல்லல. 2024 இதே அவையில சொன்னேன், 48% வாக்கு முக ஸ்டாலின் எடுப்பாரு, 35 எம்பி சீட்டு அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், 45% வாக்குக்கு மேல முக ஸ்டாலின் தலைமையில இன்டாக்டா பிரின்சிபல்டா இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் எடுப்பாங்க. 45ன்றது நம்ம நாடுமுனை போட்டியில பெரிய நம்பர். பிரெடிக்ஷன் தானே, இது பிரெடிக்ஷன் தானே. அது நாம் மாறுபடலாம், அவர் மாறுபடலாம். நடந்த நீங்க உங்க பிரெடிக்ஷன் நடந்த விஷயத்துல மாறுபடக்கூடாதுங்கிறத தான் நான் ஸ்ட்ரிக்ட்டா அனுப்பினே தவிர பிரெடிக்ஷன் அவருக்கு பர்ராக்கெட்டிவ் அவருக்கு பர்ராக்கெட்டிவ் இல்ல. அது நான் எதற்காக குறிக்கிறேன்னா, பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப 4 முனை போட்டியில குறைஞ்சது 40 to 45 ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குமே திமுக கூட்டணிக்கு. 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் சேர்ந்து அவர் எடுத்த ஓட்டு எடுக்க முடியாது. 1962 பெருந்தலைவர் காமராஜருக்கு உயரம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அந்த உயரத்துல முக ஸ்டாலின் கூட்டணி பலத்தோட இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லல, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நின்னது சீமானுக்கு லாபம்னு சொல்றேன்ல, நின்று மிகப்பெரிய ஓட்டு எடுத்த ஒரு கன்சல்டேஷனை பண்ணது ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய லாபம். மற்றவங்க அது இடைத்தேர்தல் தானேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த இடைத்தேர்தல் நடந்த பெரிய விஷயங்கள் வந்து ஸ்டாலினுக்கு லாபம். இன்னும் சொல்றேன், இவர் விஜய் கூட கூட்டணிக்கு ஆள் வருவாருன்னாரு தம்பி அன்புமணி. 10.5 மையமா வச்சு போனாலும் போவாரே தவிர விஜய் கூட கூட்டணி போக மாட்டாரு. ஓபிஎஸ் கூட்டணின்னா யாரு சீஃப் மினிஸ்டர்ங்கிறதே பிரச்சனை வரும். சோ அதுவும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பலம் நிரூபிக்காத ஒருத்தர்கிட்ட உங்க பலம் இவ்வளவுன்னு அறுதிட்டு பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட்டணிக்கு போக முடியாது. அதுதான் உண்மை நிலைமை. திருமணி இப்போ 45% கிட்டத்தட்ட 2019 இருந்து அதுல வேரியேஷன் இருந்தாலும் பண்றாங்க. அப்ப 50 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. அது மினிமம் 40ன்னா கூட கம்ஃபர்டபுளா திமுக அணிக்கு சாதகமா இருக்காதா? கிட்டத்தட்ட 175 to 200 சீட்டு கண்டிப்பா. 45க்குலாம் போக அறவே வாய்ப்பு இல்லை. அசம்பிளி எலெக்ஷன்ல யாருக்குமே 45க்கு போக வாய்ப்பு இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைனமிக்ஸ் வேற, அசம்பிளி எப்பயுமே வேற தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 3 தேர்தல்களில் 19, 21, 24 3 தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா 19, 24 ஸ்வீப் அவங்களுக்கு அது எதிர்பார்த்தது எல்லாரும். பட் 29 அதே வந்து 75 சீட்டு வாங்குறாங்க. 3.5% டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அளவுகோல் வந்து 19, 24 கிடையாது, 21 தான். இது அசம்பிளி எலெக்ஷன். 5 ஆண்டுகள் முடிந்து நீங்க மக்கள் கிட்ட போகும்பொழுது 21 to 26 அதுதான். திஸ் இஸ் ஃபார் தி ஸ்டேட். இது மாநிலத்துக்கான ஒரு கருத்து கணிப்பு. உங்களுக்கு வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் பொழுது 19 24 வந்து அமோகமாக வாக்களித்த மக்கள் கண்டிப்பாக 26 வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கால்குலேஷன்ஸ் வேற. பட் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் மறுபடியும் பதிவு பண்றேன். 45% வந்து 200 சீட்டு அதுக்கு வாய்ப்பு அறவே கிடையாது. அறவே வாய்ப்பு கிடையாது. பார்லிமெண்ட் டைனமிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அப்படி ஜெயிச்சாலும் அவங்க வந்து இட் வில் பி a photo finish-ஆ தான் இருக்கும். ரொம்ப அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாலும் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்தது. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு இடைத்தேர்தலையும் பார்லிமெண்ட் ஓட்டோட அசம்பிளி ஓட்டுக்கு அதிகம் கிடைக்காது. தாரையகற்பட்டுக்கு விளவங்கோடு அசம்பிளியில வந்து பார்லிமெண்ட்ல நின்ன விஜய் வசந்தோட அதிக ஓட்டு. இது ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் நான் பாக்குறேன். இது நடந்ததை நான் பாக்குறேன். பிரெடிக்ஷன் அவரும் நானும் வேறுபடலாம். இன்னும் இந்த இடத்துக்குள்ள ஏரியா வைஸ் பார்க்கும் போதும் ஸ்டாலின் வெரி கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை கட்சிகள் போட்டதும் விஜய் கூட அரசியல் வியாபாரியா வராம இருந்ததும் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிளஸ். சீமானுக்கு பிளஸ். அந்த இடம் சீமானுக்கு கீழ்மட்டத்தில் பிளஸ் ஆகி உயர்றாரு, மேல்மட்டத்தில் ஸ்டாலினுக்கு அது பிளஸ். திரு பெருமாள்மணி, இதுல திரு ஸ்டாலின் அவர்களுக்கான இமேஜும் கூட்டணி பலமும் சேர்ந்து இருக்குல்ல, அதுல விஜயால ஊடுருவி சேதாரத்தை ஏற்படுத்தி வெற்றியோ அல்லது எதிர் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், இப்ப நீங்க விஜயோட இடத்துல இருந்து இந்த அரசியல் நகர்வை பார்க்கணும். அவர் என்ன நம்பிக்கையில வருவார்? நம்ம வந்து எல்லா தரப்புலே இருந்தும் இப்போ திமுகவுக்குன்னு ஒரு செட்டில்டு ஓட் பேங்க் ஒன்று இருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு செட்டில்டு ஓட் பேங்க் ஒன்று இருக்கு. அவங்க கூட இன்னைக்கு பாஜக ஒரு கூட்டணியா இருக்காங்க. அவங்களோட பலம், இந்த இருபெரும் கட்சிகளோட கட்டமைப்பு, நிர்வாகிகள், பொருளாதார பலம், அனுபவம், இது எல்லாமே தெரியும் சார். அப்போ நீங்க இங்கே இருந்து கொஞ்சம் ஓட்டு, அங்கே இருந்து அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துல இருந்தும் நம்ம அப்படி அல்னாதான் நம்ம நிக்க முடியுன்றது அவருக்கு தெரியும். இன்னொன்று, இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய போறது மகளிர் வாக்குகள். அந்த மகளிர் வாக்குகள் ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு பிறகு அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான், அந்த வாக்குகள் தான் இந்த தேர்தலில் ஐயா விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிற ஒரு மிகப்பெரிய அம்சம்.
அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரி முடித்த ஒரு நீங்க, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த லிட்ரஸி ரேட் வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. ரெண்டாவது, நீங்க அந்த மகளிர் வாக்குகளோட போக்க 2011 தேர்தல், 16 தேர்தல், 21 தேர்தல், 26 தேர்தல் இப்படி அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கு. அந்த நிலையில்லாத தன்மை ஐயா விஜய் அவர்களுக்கு சாதகமாகும். அப்புறம் நீங்க வந்து இந்த செக்டார்ல இருந்து இவ்வளவு ஓட்டு அப்படியே கிடையாது. நீங்க அப்படி வந்து எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகளை அள்ள முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாதான் நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு ஒரு புதிய சக்தியா எழுச்சி பெற முடியும். எல்லாரும் அந்த நம்பிக்கையில தான் நீங்க அவர்தான் அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கிட்டாருன்னு ஜீவா. அவர் சொல்ற இடம்ன்றது இப்ப பொதுவாக வெளியில இருக்கிறப்ப வந்து மகளிர் ஓட்டு அதிகமாக போகும் அப்படின்னு. நம்ம அதிமுகவுக்கு மகளிர் வாக்குகள் போச்சு 2016 எல்லாம் முக்கியமான ஃபேக்டர். ஆனா அதை இன்னும் நம்ம மைக்ரோ அளவுல பேசினாதான் அதை சரியா பேசும். மேலெழுந்த வாரியா பெண்கள் அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஆனா பெருமாள் மணி சொல்ற மாதிரி அப்படி எல்லா இதுல இருந்தும் அப்படி கையை வச்சு அப்படி வாக்குகளை எடுக்கிற மாதிரி எடுத்துட முடியுமா? எல்லா செக்டார்ல இருந்து எடுக்க முடியுமா? எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு கலைஞர் காலத்திலே இல்லாத அளவுக்கு ஸ்டாலினுக்கு வந்து பெண்கள் ஓட்டு வந்து அதிகரிச்சிருக்கு. அது வந்து ஓட்லே ப்ரூவ் ஆயிருக்கு. 2021 சரி தொடர்ச்சியா நடக்குது. விஜய் வராததுக்கு முன்பு, விஜய் வராதுக்கு முன்பு, அதான் விஜய் இந்த கணவரே வரல தான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த கணவரே அவர் ஒன்றும் வரல. எப்படி வந்திருக்குன்னா அந்த ஓட்டுகள் வந்து கவர்ச்சியில வரல. இப்போ விஜய்க்கு வந்த கவர்ச்சியில அந்த மாதிரி வரல. அது முழுக்க நேரடியாக பலனடைஞ்சு வந்திருக்கு. அவங்க சில ஸ்கீம்ஸ் 1000 ரூபாய் இது இந்த மாதிரியான நல்வேறு திட்டங்கள் மூலமா வந்திருக்கு. அவங்களாம் திராவிட இயக்க உணர்வாளர்கள் கிடையாது. எல்லாருமே எம்ஜிஆருக்கு விழுந்தது முழுக்க முழுக்க கவர்ச்சி ஓட்டு. எம்ஜிஆருடைய கலரு, சினிமாவில் நடிச்சது, அழகு, நல்ல மனுஷன், இந்த மாதிரி சோறு போடுவார், நிறைய இமேஜ் பிம்பங்கள்ல வந்தது. எம்ஜிஆருக்கு வந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது. அது ஆனால் பெரும்பாலும் திமுக பெண்கள் ஓட்டு குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி பட்டியல் சமூகத்தினர்ல பிஆர் பாலிடிக்ஸா இருக்கட்டும், மேற்கு மண்டலத்தில் அருந்தையர் ஓட்டுமே அப்படியே இடிமிக்கிட்டது. இந்த திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பலமே அதிமுகவிடம் இருந்து பெண்கள் வாக்குகளையும் அந்த பட்டியல் சமூக வாக்குகளையும் கணிசமா வாங்கி கொண்டிருப்பதுதான். இதை விஜய் பிரிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 19 சினிமா ரசிகர்கள் தலித்துகள் வட தமிழகத்துல அதிகமா விழுமே, விஜயாந்துக்கு விழுந்துச்சேன்னு பாத்தீங்கன்னா அப்படியே விழுங்குற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா பொலிட்டிசைஸ் ஆயிருக்கிற யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். மணி சார் தொடக்கத்துல அது தெளிவா சொன்னார். இந்த திமுக இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அட்ரஸ் பண்ண எதிர்கட்சி இல்லைன்னாரு. ஆனா விஜய்க்கு வந்த கூட்டம் அதை அட்ரஸ் பண்ணி அதை உணர்ந்து மாற்றி ஓட்டு போடுமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. அங்க வந்து யாருக்காது இவர் சொன்ன இந்த ஆட்சி இப்படி மோசமா யாரா ஒருத்தர் திமுக விமர்சிச்சாங்களா, ஒன்றிய அரசை விமர்சிச்சாங்களா, இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அப்படி யாருமே அன்னைக்கு பேசலையே. வந்தவங்க எல்லாம் விஜய தொட்டேன் விஜய பார்த்துட்டேன்னு பேசுறாங்க. ஆனா விஜயாந்த் கட்சிக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அரசியல் உணர்வு இருந்தது. திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் பேசலாம். அந்த உணர்வு இந்த இதுல நான் பார்க்கல. இறுதி சுற்று எல்லாம் சுருக்கமா அப்படி முத்தாய்ப்பா பேசலாம். விஜய் முன்னுள்ள சவால் சாத்தியங்கள்ன்றதுல நீங்க எப்படி சம பண்ணுவீங்க திரு மணி? சவால் பெரிய சவால் இருக்குது. ஏன்னா அவர் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகச்சுக்கிற மாதிரிலாம் பேசுறாரு, அதெல்லாம் முடியாது. பட் எப்படி பார்த்தாலும் ஃபைனலாக சொல்றதுன்னா வந்து என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் அவரால் வீழ்த்த முடியாது. கூட்டணி போனார்னா வீழ்த்த முடியும் ஆட்சியாளர்களை. பட் தனியாக போனார்னா திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்த முடியும். இல் பி a ப்ராப்ளம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜீவா சுருக்கமா இல்லை, திமுக தமிழ்நாட்டில் இப்போ ஒரு எதிர்கட்சிகள் ரொம்ப வீரியம் இல்லாமல் இருக்குங்கிறது தான் அந்த கூட்டத்தினுடைய இது. திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு, ஆனால் எதிர்ப்புக்கான அதை இல்லைன்னு அதை வந்து விஜய் நிவர்த்தி செய்வார்னா அதையும் முழுமைப்படுத்த மாட்டார். ஏன்னா அந்த கட்டமைப்போ அதுக்கான நபர்களும் அவங்களுக்கு கிடையாது. வெறும் இந்த ஒற்றை தலைமை கவர்ச்சி தலைமையில மட்டும் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. இவங்க முன்னுதாரணம் காமிக்கிற எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்து அவங்க ஒற்றை பிம்பம் இல்லை, அவங்களை சுற்றி 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், கட்டமைப்புன்னு திமுகவினுடைய அதே ஸ்டைல் அங்கே இருந்ததுனால தான் வெற்றி பெற முடிஞ்சு. ஓகே, பெருமாள் மணி அவர் ரொம்ப நிதானமாக வருகிறார். ஒரு சினிமா கதாநாயகனாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக மாறுவதில் உள்ள சவால்களை அவர் புரிந்து கொண்டு செயல்படுகிறார் என்பதை அவர் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து உள்ள நடவடிக்கைகளை நாம் உன்னிப்பாக கவனித்தாலே தெரியும். ரொம்பவும் நிதானமாகவும் திட்டமிட்டும் his steps are measured. அதனால் மிகவும் நிதானமாக போகிறார், தெளிவான பாதையில் போகிறார், சரியான பாதையில் போகிறார் என்றுதான் கருதுகிறேன். நடந்த விஷயத்தையே சொல்றேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்குன்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்ததுன்னா போலிங் கூடிச்சு, திமுகவுக்கு போலிங் கூடிச்சு, உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. தென் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சுது. இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லும் போது KP முனுசாமி நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னார். 4,000 ஓட்டு நோட்டாவுக்கு அதிகம் போச்சு. ஆனால் விக்கிரவாண்டியில்
பல நிரூபிக்காத விஜய் கண்ட்ரோல்ல ஓட்டு இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது. நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போம். நேத்து நடந்ததுல ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்க்கும் போதும் ஜெயலலிதா 6% வாக்க அதிகப்படுத்தி விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க. நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போம். அரசியல்ன்றதே வரலாறும் எதிர்காலமும் நம்பிக்கைகளும் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.